உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. ஒழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவரும் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி வெடியதன் ஒரு ஊமை கொளமுகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவலம் முறையே. பிடியதன் உருமை குளமுகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவலம் முறையே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஆலந்தூர் சிவனடியார் கூட்ட சபையில் ரெண்டாவது நாள் திருமுறை விழா. நேற்று தொடக்க விழா. திருமுறைகளின் சிறப்பை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். இன்று ஆணிமக பெருமையை பற்றி நம்ம சிவத்திரு ஆச்சாரியாபிஷேகம் என்ற பட்டத்தை பெற்ற நம்ம சேகர் அவர்கள் இன்று ஆணிமக பெருமையை பற்றி பேச இருக்கிறார்கள். ஆணிமக என்ன பெருமைன்னா, இன்றைக்கி மாணிக்க வாசகர் ஆணிமகத்தில் முக்தி அடைஞ்சவர். அதனால் இன்றைக்கி மாணிக்க வாசகர் அவருடைய பெருமையை ஆணிமக பெருமையாக பல விஷயங்களை, பல நல்ல விடயங்களை, பல கருத்துக்களை இப்பொழுது பேச உள்ளார். அன்னாரிடம் இச்சபை ஒப்படைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். சிவாயன சிவாயன. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவத்தும் இறைவா போற்றி ஏகம்பத்துள் எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுள் ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீராட்டிருவை யாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரங்க கடலே போற்றி காவாய் கனக இதரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஓடிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வந்தொந்த பதம் போற்றி ஊழிமடி இருவாத ஊரத் திருத்தாள் போற்றி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஆலந்தூர் சிவனடியார் திருக்கூட்ட தமிழ் வேத பாராயண தேவாலயத்தின் 114ஆம் ஆண்டின் 2ஆம் நாள் நிகழ்விலே இன்றைய தினம் அடியவனுக்கு ஆணி மகப்பெருமை என்று தலைப்பை தந்து அதனை பேசுமாறு சிவநேய சிற்சபையின் தலைவர், சிவஞான சிற்சபையின் தலைவர் சாமி கோவிந்தர் ஐயாவின் பாதங்களை தொற்றும் தூண்டல் அடியார் பாதங்களை தொற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உயிர்களை கேட்டுக்கொண்டும் உங்கள் திருவடியை பணிந்து இன்றைய தினம் இனிதே நிறைவாகின்றத இனிதாக என்ற அளவிலே அருமையான ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது துவங்க உள்ளது. இளையர் பூசி. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதுதான் படூர்ல இருந்து வந்திருக்காங்க.
படுவில் விஜயராணி அம்மா, அதுக்கப்புறம் உமா அம்மா, அப்புறம் மணி அம்மா என்று 3 பேரும் வந்திருக்காங்க. அந்த ஐயா படுவீங்க. சரிங்கய்யா. ஆகியார் அவங்களும் வந்திருக்காங்க. இத்தனை பாதங்களை தொட்டு பணிந்து வணங்கி அகம் மகிழ்ந்து உளம் குளிர்ந்து இன்றைய தினம் ஆனி மகப்பெருமை அப்படின்னு சொல்லப்போ, ஆனி மகன்றப்போ ஒவ்வொன்றையும் பிரித்து பார்ப்போம். ஆனி ஒரு மாதம் அப்படி எடுத்து போகலாம். ஆனி ஒரு பொருள் என்று கொண்டு போகலாம். நீ என்று கொண்டு போகலாம். இது ஒவ்வொன்றா பிரிப்போம். பிரிக்கும் பொழுது ஆனி இந்த மாதத்தின் வழியே கொண்டு போன சேர்ந்தோம்னா மாதத்தின் வழியே பார்க்கின்றோம். ஆனி மாதம். ஆனி மாதம் என்பது மார்கழியிலிருந்து ஆனி வரை தேவர்களின் பகல் பொழுது. அதாவது சொல்லுவாங்க உத்தராயணம் காலம், தேவர்களின் பகல் பொழுது மார்கழியிலிருந்து ஆனி வரை. ஆனிக்கு அடுத்து வருவது ஆடி. ஆடியிலிருந்து கார்த்திகை வருவது தட்சாயணம். ஆக அது இரவு பொழுது. தேவர்களுக்கு ஒரு 365 நாட்கள் ஒரு பொழுதான். அப்படி 6 மாதத்தை தொடர்ந்து நிறைந்து இன்றைய தினம் துவங்க உள்ளதுதான் நமக்கு தட்சயானம். அப்படின்னு தட்சாயனம் போறதுக்கு முன்னாடியே என்ன இது உத்தராயண தட்சாயனம், இதை பற்றி சிந்திக்கிறோம். சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்றது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு பங்கு. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருவது அது ஒரு பங்கு. ஆக 2 நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு தமிழ் திருநாட்டில் மட்டும்தான் நமக்கு நடராஜருக்கு 6 அபிஷேகம் சொல்லுவாங்க. மார்கழி திருவாதிரை முதல் அபிஷேகமோ, ஆணி திருமஞ்சன் அபிஷேகமோ முக்கியமானது. அதே மாதிரி மாசிதமும் நடக்கும். 1 மாதம் கழிச்சு நடத்தோம்னா 2 அபிஷேகத்தை மறக்க முடியாத அபிஷேகங்கள் மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனமும். ஆக ஆணி என்ற மாதத்தின் சிறப்பே நமக்கு தேவர்களின் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுதுக்கு வருகின்றது. இது மாதத்தின் சிறப்பு. அடுத்தது ஆணி என்று எடுத்தோம்னா ஒரு பொருள் என்று பார்க்கும் பொழுது ஆணி என்பது உள்ளுக்குள்ளே பதிய வைக்கக்கூடிய செய்தி. ஒரு செவுத்துல ஒரு ஆணி அடிச்சோம்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். பின்னால புடுங்கன்னா பிடிச்சுதான் இருக்கணுமே தவிர அப்ப எந்த அளவு வரும். அதை சொல்லும் போதுதான் திருநாவுக்கரசு பெருமானு என்ன சொல்லாரு, நவீனந்தி அடிகிறார் தொண்டர்க்கு ஆணினார். அங்க இருக்கும் பொருளா தொண்டர்க்கு ஆணி சொல்லும்போது ஆணி ஸ்ட்ராங்கா பதிவு. 3ஆவதாக இந்த ஆணி இருக்கும் பொழுது இந்த ஆணி எங்கே பொருந்தி பார்க்கணும், மகம் நட்சத்திரம். இந்த ஆணி மகம் நட்சத்திரம் பொருந்தி வர நல்ல நாள். இந்த நாள்ல என்ன பண்றதுன்னா ரொம்ப அருமையான நாள். சைவத்துல பொறுத்த வரைக்கும் சமயக்குறவர் சந்தானக்குறவர் சொல்லிட்டு 4 பேரை பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சுட்டு வரும்போது நமக்கு ஞான சம்பந்த பெருமாள் சொன்னாங்க, நேற்றைக்கு ரொம்ப அருமையா திருமுறை சிறப்பு பற்றியும் திருவாளர் சிறப்பு பற்றியும் பேசினாங்க. பாலை கொடுத்து ஆட்கொண்டது திருஞான சம்பந்தம். 2வது சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டது நாவுக்கரசர். 3வது ஓலை கொடுத்து ஆட்கொண்டது சுந்தரர். 4வதாக நம்ம மணிவாசக பெருமான் சொல்லும் போது தாளை கொடுத்து ஆட்கொண்டிருந்தார். ஆக மணிவாசக பெருமானுக்கு முக்கிய நாளாக இந்த ஆணி மகம் என்று அமைகிறது. எந்த வகையிலே மணிவாசகருக்கு ஆணி மகம் முக்கியமாக அமைகின்றது
என்று இளையர்களை கூட்டி திருவர்களை முன்னிறுத்தி ஆர்வல் பெருமானை வணங்கி துவக்கின்றோம். மணிவாசக பெருமான் என்பது அவர் திருவாதவூரில் சேர்ந்தவர். திருவாதவூரில் பிறந்து அவரது தந்தையான சம்பரிபாதர் சிந்தர் சிவஞானதி அவர்களுக்கு மகனாய் பிறந்தவர் தான் வாதவூரர் என்று பெயர். அந்த வாதவூரர் திருவாதவூர் கோயிலில் போயிட்டு சாமியவருக்கு வணங்கி அவர் நல்ல ஞானமும் நல்ல கல்வியறிவும் பெற்றார். நல்ல ஞானமும் கல்வியறிவும் மிக்க தேர்ச்சி கொண்டதுனால அங்கே உள்ள பாண்டிய மன்னன் அரிவர்த்தன பாண்டியன் அவரை கூப்பிட்டு தனக்கு முதலமைச்சராக பதவி கொடுத்து அருமையாக வைத்திருந்தார். இது எல்லாருக்கும் மாணிக்க வாசகர் வரலாறு தெரியும். ஆனால் இந்த ஆணி மகத்தை சொல்லும் போதுதான் ரொம்ப அப்படியே நம்ம பிளாட்பாக் மட்டும் போகிறோம். ஆணி மகத்துல இதே ஒரு காலகட்டத்தில் ஆணி மகத்துல தில்லையில கிழக்கு வீதியில இருக்கக்கூடிய அருமையான ஒரு தவசாலை. அந்த தவசாலையில மாணிக்க வாசகர் உட்காந்துன்னு கோயிலுக்கு போகிறது வர்றது, சிதம்பரத்தில் கோயிலுக்கு நடராஜரை பார்க்கறது வர்றது, நடராஜருக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்து பெருமானே பெருமானே சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த ஆணி மகத்துக்கு ஒரு வாரம் முன்னால அந்த தவசாலையில நல்ல ஒரு படுக்க ஒரு சிவனடியார் வரார். சிவனடியார் ஐயா இங்க திருவாதூர்னு வந்தாங்க, அவர் யாருங்க ஐயா? நான் பார்க்கணுங்க ஐயா. அடியா என்ன சொல்லுங்கய்யா? ஐயா நீங்க இங்க வந்த பிறகு அடிக்கடி எதிர போய் நடராஜரை பார்த்து பேசுறீங்களே, அதெல்லாம் என்னையா? எனக்கு எதுவுமே தெரியலையா. யாரு? சிவநெறியார வந்தவரே மாணிக்க வாசகர் கேட்கிறாரு. அப்படியா? சரிப்பா, நீ தெரிஞ்சுக்கணும். நீ சிவனடியாரா இருக்கிற, நீ விபதி அணிஞ்சிருக்க, ருத்ராட்சி அணிஞ்சிருக்க. அப்பனா ஐயா நீ நிறைய சொல்லணையா, எனக்கு சொன்னதெல்லாம் தெரியாதுயா, எனக்கு அடிக்கடி மறந்துடுவையா. ஆக நான் இங்கே தினம் காலையில் ஈவினிங் வரைக்கும் இருக்கேன், மாலை வரைக்கும் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்கய்யா, நான் எழுதிட்டே வரேன். சரி, இறைவன் திருக்குறள் அப்படின்னா காலையில் வருவார், ஈவினிங் வரைக்கும் இருப்பார், அவர் சொல்றதும் எழுதிட்டே வருவார். எழுதுக்கும் போது என்ன பண்ணுவார்னா, ஐயா நீங்க சொல்லுங்க. சரி ஆரம்பிக்கும் போது நம சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தான் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க என்று சொல்லி எழுதி சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியா சொல்லும்போது பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பணிந்தார். ஐயா இதுமே யாரும் ஒரே நடிகா இருக்குது அப்படி? ஆமா அப்படி எழுதுங்க. ஆனா எழுதி முடிச்சோன்னு சரிங்கய்யா இதை சொல்லிட்டீங்க, சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சொல்றாரு, ஐயா இந்த சிவபுராணத்தை பற்றி சொல்லி, சிவபுராணம் அப்பதான் டைம் பின்னால்தான் வரும். ஆனா எடுக்கும்போது என்ன சொன்னாரு? நமசிவாய வாழ்க. ஞான சம்பந்தர் சொல்லும் போது காவலாகி கசிஞ்சில நந்தி நாம நமசிவாயினாரு. அப்பல் பெருமான் சொல்லும் போது கருவாய் கிடந்துங்க கழனியும் கற்கொலையும் உருவாய் தெரிந்துள்ள நாமம் பயனே உணர்வர்களால் திருவாய்ப்படிய சிவாய நம நீர் சொல்லிட்டு அங்க அவரே நமசிவான்னு சொல்லுவாரு. நமசிவாயமே ஞானமும் விச்சையும், நமசிவாய நானறி விச்சையும், நமசிவாயவே நன்னறி காட்டியுமேன்னு அப்பல் பெருமானம் பின்னால்தான் சொல்றாங்க. சுந்தரர் சொல்லும் போது மற்ற பற்று எனக்கு திரு பாதமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் நமசிவாயத்தை பின்னால்தான் சொல்றாரு. ஆனா நீங்க என்னையா நமசிவாயத்தை முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஐயா இந்த நாமம் தான் முதல்ல இருக்கணையா, எனக்கு பிடிச்சது இதுதான் தீட்சா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா தீட்சாவா? ஐயா அப்ப தீட்சையை நீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஐயா நான் ராஜா கிட்ட முதலமைச்சரை வேலை செஞ்சேங்க. ராஜா கிட்ட முதலமைச்சரை வேலை செஞ்சப்போ என்னோட பாராட்டி
ஒரு குதிரைநாமாயங்கர் சொல்லிட்டு எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு நான் வந்து திருப்பரங்குன்றி போனேன். திருப்பரங்குன்றியில் ஒரு யோகியை பார்த்தேன். யோகியை பார்த்த உடனே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அவர்கிட்டே நிற்கேன். அவரு முதல்ல எனக்கு என்ன கொடுத்தாருன்னா நயன தீட்சை கொடுத்தா. நயன தீட்சை கொடுத்த உடனே அந்த நயன தீட்சை பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்த மதங்கள் மறைந்தது. நயன தீட்சை கொடுத்தா போதுமா, நீ எங்கப்பா ரொம்ப தூரம் பின்னால போற, முன்ன வந்து உட்காருன்னு குடிச்சு உட்கார வச்சாரு. அப்புறம் ஸ்பர்ச தீட்சை. ஸ்பர்ச தீட்சை மட்டுமா, அது மட்டும் இல்லாம திருவடியை சுட்டினார். இப்போ இது 3 சுட்டின பிறகு என்ன ஆச்சு, எல்லா மலமும் அந்து போயிடுச்சு. பதி பசு பாசம் சைவ சொல்லுவோம். பதியாகி இறைவன், பசுவாகி ஆன்மா, பாசமாகிய இணை. அப்போ பதி பசு பாசம் என்ற 3 கூறு எப்பவுமே நேற்று சொல்லும் போது ஐயா சொன்னாங்க அனாதி அப்படின்னாங்க. அப்போ இந்த அதே சொல்லும் போது திருமணத்துல என்ன சொல்றாரு, பதி அணுகின் பசுபாசம் அணுகா. அத திருமணத்தை சொல்றாங்க. அப்போ பதியே அணுகிட்டான். பதியை அணுகினால அவருக்கு என்னாச்சு, 3 மலங்கள் போயிடுச்சு. 3 மலங்கள் போனதுனால என்னாச்சு, ஞானத்துக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கா தவிர ஞான சரித்திரம் தான் இருக்கிற தவிர அவருக்கு இந்த உலக நிகழ்வுகளை தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது நாளாக அங்க வேலை செய்திருக்க கூட இருக்கக்கூடிய அரண்மனை வேலைக்காரர்கள் ஐயா வந்து குதிரையை வாங்காம இங்க இப்படி உட்கார்ந்து இருக்காரே சொல்லிட்டு மன்னனுக்கு செய்தி அனுப்புறாங்க. அந்த மன்னன் உடனடியாக எனக்கு செய்தியை கொடுத்து, நீங்க வந்து குதிரையை வாங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, எனக்கு உடனடியாக குதிரையை உடைய சொன்ன. அப்பொழுதுதான் அவங்களாம் எப்பவுமே ஞானத்தில் இருக்கவங்களாம் உடனடியாக அவர் எதையுமே செய்யல. என்ன சொல்றாரு, அங்க திருப்பி விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஐயா வந்தேன், இங்க இருந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, இதுமே மண்ணை கேட்கலாம் அப்படியா. அப்போ இறைவன் அவருக்கு சொல்றாரு, ஆவணி மூலத்திலே குதிரை ஒருவன் சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த செய்திய இறைவன் சொன்னத கேட்டு அப்படியே பதிவு பண்ணாரு. அது எடுத்து சொன்னாங்க தவிர, ஆனா சொல்லிட்டு பின்னாலே வந்தவங்க பத்தி வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க, ஐயா அவர் சொல்லிட்டாரு, ஆனா குதிரை எதுலையும் வாங்கணும் அப்படி காணும், குதிரை சத்தம் இல்லை, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. அப்படியா பார்க்கலான்றாரு. நினைச்சுட்டே இருக்கும்போது அதே மாதிரி ஆவணி மூலத்துக்கு வரும்போது குதிரை வரணும், மன்னன் கோபமடைஞ்சு அவர் சிறையில் அடைக்கிறான். அதை கேட்ட உடனே பெருமான் வந்து உடனடியே உணர்ந்து மலன்னு அவரே குதிரை சேவானா வந்து நரிகளை பதிகளாக்கினாரு. கொண்டு வந்து குதிரையை சேர்த்தாரு. சேர்த்த உடனே ஆஹா குதிரைலாம் வந்து செஞ்சுப்பா, அவரை ஜெயில இருந்து வெளியிட்டுறான். வெளியிட்டு நல்லா இருக்குன்னு பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்த பிறகு மறுநாளே அந்த குதிரைகள்லாம் மறுபடியும் சரியாகி ஓடி போயிடுச்சு. அதாவது எடுத்ததெல்லாம் அவர் என்ன சொன்னாங்க, நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து அப்படி சொல்லும்போது எங்க முதல்ல நரியானது குதிரை பரியாச்சு, பரியாகி மறுபடியும் நரியாச்சு. அப்போ நரியான சும்மா போல எல்லாத்தையும் அங்கிருந்து குதிரை கழிச்சு சொல்லிட்டு போயிடுச்சு. உடனே மண்ணு கோவம் வந்துட்டு இவர் வந்து சரியில்லை, நம்ம ஏமாத்திட்டாரு, நம்ம வந்து நம்ம இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரை எடுத்து போயிட்டு வைகை ஆற்றுல வந்து அந்த சூரியனில் இது பண்றான். எல்லாத்தையும் பண்ணப்போ வைகையில வெள்ளம் வருது. வெள்ளம் சிவா போடுங்க சார். சிவாயம் நாடுடைய சுனே அந்த வைகையில வந்து அந்த நிற்க வச்சு இது பண்ண பிறகு அங்கே வெள்ளம் வருது. வெள்ளம் வந்த பிறகு வெள்ளத்தை அடிக்கிறதுக்காக மற்ற கதைலாம் அப்படியே தனியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மன்னனே வந்து இது வந்து சிறந்த அடியான்னு சொல்லிட்டு செய்யும்போது தான் அவர் மன்னன் கிட்டேருந்து அரச பதவியை திறந்து வரும்போது தான் திருப்பெருந்துறையில
குருந்த மரத்தின் அடியில நீ வந்து இருப்பாயாக அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வராது திருப்பெருந்துறைக்கு வந்துட்டு மீண்டும் குருந்த மரத்தடியில உட்கார்ந்தார். குருந்த மரத்தடியில உட்காரும் போதுதான் அங்கே ஆவுடையார் கோயில் என்ற கோயிலை துவக்குவதற்கு இருக்கிறார். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோயில்னா முதல்ல வந்து அங்க நமக்கு கோயில் முன்னால இது நமக்கு கொடிமரம் இருக்கணும், நம்ம நந்தி இருக்கணும், விநாயகர் இருக்கணும், குரு இருக்கணும், அப்பதான் நீங்க உள்ள போகணும் அப்படிதான் போடுவோம். ஆனா இது ஆவுடையார் கோயில கொடிமரம் இல்லை, நந்தி இல்லை, விநாயகர் இல்லை, முருகர் இல்லை. ஆனா அங்கே உள்ள தூண்களிலே எல்லா சிற்பம் நின்ற சிற்பங்கள். அந்த நின்ற சிற்பத்துல ஒரு சிற்பத்துல குதிரை மேல சிவபெருமானை உட்கார்ந்து ஒரு காட்சியும், அது மணிவாசகர் பெருமான் பார்த்து மலங்கிற காட்சி இருக்கும். அங்க போனா அந்த மூல கருவறையில வந்து வெறும் ஆவடை மட்டும்தான் இருக்கும். அங்க இங்க இல்லை. அதுக்குதான் அந்த இதுக்கு பேரு ஆத்மநாதர். அந்த இருக்கிற பேரு வந்து என்ன வச்சாங்கன்னா ஆத்மநாதர். அங்கே பின்னால வச்சிருந்தான் அம்பாளுக்காக 2 திருவடி மட்டும்தான் இருக்கும். அதுதான் சக்தி சொல்லி அந்த இடத்துல அம்பாள் சொன்னாங்க. அந்த ஆத்மநாதர் கோயிலே யார் உற்சவமூர்த்தி என்றால் மணிவாசகர் பெருமான். பின்னால மணிவாசகர் பெருமானை வச்சாங்கப்பா. திருப்பெருந்துறை கட்டிட்டு வந்துட்டேன், ஆனா என்னை வந்து என்ன பண்ணாருன்னா, இவ்வளவு தூரம் செஞ்சேன்ல, நீ என்ன இங்கே இருக்கிற, இப்போ இங்க ஒரு ஜோதி இப்போ தோன்றும், அந்த ஜோதியில உனக்கு முன்னாடி எல்லாரும் போவாங்க, ஆனா நீ மட்டும் போக கூடாது இது பண்றாங்க. ஒரு ஜோதி பிறப்பு தோன்றுது, இதுக்கு முன்னால தூரம் போயிட்டாங்க, ஆனா இவரு போக விட்டு போச்சு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிற திருஞான சம்பந்தருக்கு ஜோதி தோண்டி எல்லாம் ஜோதியில கலந்தாங்க. ஆனா மணிவாசகர் பெருமானுக்கு அங்க சிவபெருமான் என்ன சொல்றாரு, நீ நில்லுன்ட்டார். அப்பா என்ன நிறுத்திட்டியப்பா, என்னப்பா ஏது விசேஷம் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன வந்து உத்தரகோசை மங்கை போக சொன்னாரு. அதுக்கப்புறம் உத்தரகோசை மங்கை போனேன். உத்தரகோசை மங்கை போய் தான் நீச்சல் விண்ணப்பம் படித்தேன். நீச்சல் விண்ணப்பம் படிச்சுதான் அதுக்கப்புறம் மற்ற ஆலயங்களுக்கு சொல்ல சொன்னாரு. ஆலயங்களுக்கு சொல்லும் போதுதான் திருவண்ணாமலை, திருவாரூர், திருக்கழுக்குன்றம் இப்படிலாம் சுற்றிட்டு வந்து கடைசியாக எல்லைக்கு வரும். அது ஊர் பேர்களை மட்டும் சொல்லிட்டேன். இப்போ அந்த இடங்க அங்க வந்துட்டு பெருமான உத்தரவு பிரகாரம் அவர் சொல்லிதான் வர்றாரு. இங்கே வந்து இந்த தவசாலை உட்காந்து எழுதிக்கிறேன். ஆஹா அப்பேற்பட்ட வரா ஏங்க அப்ப எண்ணிட்டீங்களா, அப்போ அவர் கீர்த்தி சொல்லுங்க. அப்போ அடுத்ததான் என்ன சொன்னாங்க, முதல்ல சொன்னது நமசிவாய நாதன் அவர்கள் கீர்த்தி தெரிந்து சொல்லுங்க. கீர்த்தியை சொன்னாரு. அப்பா இந்த கீர்த்தியை சொல்லி அப்போ இந்த அண்டம் என்ன, அண்டம் என்ன உருவாச்சு, எதுக்காக ஆச்சுன்னா திரு அந்த பகுதி. மூன்றாவதா அந்த பகுதின்னு சொல்லி அந்த பகுதி சொல்றாரு. சரி இந்த அண்டம் உருவாச்சு, அப்போ நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க நீங்க செய்யணும் போட்டி திருவள்ளுவர் சொல்லுங்க. அப்போ போட்டி திருவள்ளுவர் சொன்னதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றோம், தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பரத்துறை என்றால் இந்த வரிகள் எங்க யார் சொல்லிட்டு, இந்த வரிகள் தான் அங்கே மணிவாசகர் பெருமான் போட்டி திருவள்ளுவர் இருக்கிறார். போட்டி திருவள்ளுவர் மூலமா தான் நமக்கு இறைவன் வந்து போற்றி பாட வேண்டும். போட்டி பாடுவதை சொல்லும் போது அவர் அருமையா சொல்றாரு. போட்டி திருவள்ளுவர் பொறுத்த வரைக்குமே ரொம்ப அருமையா வச்சிருந்தாரு. அழகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, போட்டி திருவள்ளுவர் மட்டும் அவரு 138 போட்டி சொல்லிட்டார். அப்போ 138 8 3 1 11 11 பிளஸ் 1 12. ஆக 12ஆம் தேதி சுருத்தாவது 12க்கு வந்துட்டோம், வருஷத்து கணக்கு இதுவாகுதுன்னு சொல்லி இருக்கணும் அந்த அளவுல. அப்போ போட்டி திருவள்ளுவர் சொல்லும் போது ஆஹா
போட்டியை சொல்லிட்டானே, அப்பா போட்டி சொல்லிட்டா போதுமாப்பா இறைவனுக்கு அப்படின்னு நம்புவா. நீ சதகம் பாடணும், திரு சதகம் பாடணும், திரு சதகம் பாடினா நீங்க இது பண்ணணும்னு சொன்னாரு. திரு சதகம் சொல்ல மெய்தான் அறிவி விஜய் திரு சொல்லிட்டு சதகம் பாடினாரு. சதகம் பாடினே சரிப்பா இன்னைக்கு வந்து 6 6 போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் போறாரு. சரிங்க இதெல்லாம் சதகம் பாடிட்டேன், போட்டியை பாடிட்டேன், ஆனா எனக்கு முன்னால நீச்சல் சொன்னீங்க உத்தரப்பிரசம் வங்கியில அதை போன எங்க விட்டார். கடையமணி என்னை கருணைக்கு நான் ஆண்டு கொண்ட விடையமணி வீட்டு விடுதி கண்ட விருந்து அங்கையும் தோல் சொல்லிட்டு கதையவனே பார்த்த கதையவனே ஆரம்பிச்சு கதையவனையே முடிப்பார். அதுதான் நீச்சல் விண்ணப்பம். அதாவது எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போய் சேரணும். அதனாலதான் அந்த நீச்சல் விண்ணப்பத்தை சொல்லும்போது அப்போ நம்மளுடைய சைவ சித்தாந்தம் வரும். எங்க இருந்து வந்தோமோ நடுவில் வேஷம் போடுறோம், மறுபடியும் போய் சேர்ந்துருவோம். நம்ம இந்த உலகத்துல வந்தது ஒரு காட்சி பொருள். இந்த காட்சி பொருள் இறைவனுக்காக நாம் ஒரு சாட்சி பொருளாக இருக்கு. இந்த காட்சியும் சாட்சியும் இறைவன் நினைச்சா எப்போனா நீச்சு கொடுப்பார். அது அவருக்கு தான் இருக்குது. அப்போதான் சொல்றாரு, திருவண்ணாமலைக்கு வந்தேன். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே எனக்கு வந்து அங்க இருக்க மகளிர்லாம் பார்த்தேன். அவங்களும் திருவம்பை பாடல் இருப்பாங்க. அங்கதான் ஆதியும் மந்தம் இல்லா 6 பேரு பாட கேட்டேயோ பாதங்கள் சொல்லி அருமையா அந்த இதுல சொல்றாரு. ஆஹா திருவம்பை பாடி மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க, சரிங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டேங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணாங்க, விளையாடுறாங்க. விளையாடுற போற என்ன சொல்றாங்க, திரு அம்மானை பாடல செங்கன் நெடுமாலும் சென்றிடும் காண்பறிய பொங்கு மலர் பாதரத்தை போட்டுறாங்க. சரிப்பா அங்கதான் பாடிட்டாங்க. ஆனா கோயிலுள்ள போறாங்க. கோயிலுள்ள போனா திருநீர் கோயிலுக்கு போனா அங்க திருமஞ்ச நாட்டணுமா. திருமஞ்ச நாட்டு என்ன பண்றாங்க, பொச்சி நேரிக்கணுமா. முத்துமல் தான் முன்னை தூக்கி முளைக்கு நந்துவம் தீபம் வைவி சொல்லிட்டு அதை திருப்பொற்று நினைக்கிறாங்க. பொற்று நினைச்ச உடனே ஆஹா இந்த பொற்று நினைக்கிறான்னு சொல்லிட்டு அங்க சுத்திதான் சுத்தி வருது. அந்த தோத்திங்கன்னு சொல்லும்போது பூவயிறு போகணும் புறந்தாண்டம் போட்டி செய்த சொல்லிட்டாங்களா. இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இது மாவெல்லாம் நடந்துட்டே இருக்குது. இதுதான் நடந்ததுப்பா, நான் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க இருக்க சிவனடியார ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காவில் தொடர்பு உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு, இங்க தில்லைக்கு வந்துட்டு போயிட்டு சித்தம்பலம் திருச்சித்தம்பலம் சொல்லிட்டு போனார். அங்க இருக்க பௌத்த மத அரசன் என்ன பண்றான், நீ என்னப்பா நீ சித்தம்பலம் சொல்றியே, நீ வாப்பா, நீ அந்த எங்க நீ ஊரு அங்க தில்லைக்கு நான் வரேன், நீ வாப்பான்றாரு. சரி தில்லைக்கு வந்தாரு. தில்லைக்கு வந்துட்டு நான் வந்து பௌத்த மதத்தை பழக்கம் வந்திருக்கேன், உங்க இருக்க நல்ல ஒரு அடியாரை காட்டுங்கன்றப்போ இந்த அடியார் இவர் என்ன சொல்றாரு, நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா மற்ற சமயத்தவர் அவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் திரைப்பட சொல்றாரு. திரைப்போட்டு பேசுவார், ஆனா அப்பயே ஒத்துக்கலாம். உடனே என்ன சொல்றாங்க, பௌத்தர்லாம் ஊமையாயிடுறாங்க. ஊமையான உடனே அப்ப ஒத்துக்கல. ஆஹா நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட, நான் மந்திரம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ ராஜா அவர் பொண்ணு ஊமை, அந்த ஊமை பொண்ண அது வந்து பேசுறது. அது பேசும்போதுதான் அந்த டேக்டர் கேள்விக்கு அது போய் சொல்லுது, பூசுவதும் வெந்நீரு பூட்பதும் பொங்கலம் பேசுவதும் திருவாயா மறை போடும் காணேரி பூசுவதும் பேசுவதும் பூட்பதும் தொண்டென்னை ஈசனவன் யோகிக்கும் இயல்பானான் சரலோ. அந்த பாட்டை சொல்லின உடனே அப்படியே ராஜா மகிழ்ச்சான். நான் பொண்ணு பிறவி ஊமையானது இப்படி பண்ணிட்டே சொல்லிட்டு உடனே பௌத்த மதம் சைவ மதமா இதுதான்ப்பா இங்க தில்லையில் நடந்தது. சரிங்க இன்னைக்கு நடந்துதான் தில்லை நடந்து போச்சு. அதுக்கப்புறம் இங்க தில்லையில என்னென்ன பண்றாங்க அதிகமாக எனக்கு சொல்லணுமே. ஐயா இங்க என்ன நடந்து எனக்குதான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா இணையா திருவடி
என் தலையில் சுருட்டனுங்க துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் சொல்லிட்டு திருப்பூவெளி கொய்யாமோ பூவை பற்றி போட்டுட்டு இருக்கணும்பா, இதுதான் எனக்கு தேவை, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்றப்போ ஐயா இதெல்லாம் சொல்ற. ஆனா உங்க பெருமான் வந்து எல்லாத்தையும் நீக்குவாரா? அப்படி நீக்குவாரு. எதை நீக்கல? திருவந்தியாக வாங்க. மறைந்தது இல்லை விளைந்தது பூச உழைந்த நம்ம புறம் முந்தி பல பொருளுடன் என்றவாறு முந்தி பல. சரிங்கய்யா, இது முந்திய சொல்லிட்டீங்க. முந்திக்கு அப்புறம் அங்க போற ஆண்கள் பெண்கள்லாம் அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படி சொல்றப்போ பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேட்டே முக கூறும் வேதை குணம் தோல் நோக்கம் ஆடாகும்னு சொல்லிட்டு பெருமான் நினைச்சிட்டு அவங்க ஆடுறாங்க. பெருமான் நினைச்சு ஆச்சா போதுமா? ஐயா மணியாச்சியா, நமக்கு வந்து அங்க போய் ஆகணும், அங்க பெருமான் வந்துருக்கு, நமக்கு அத்தஜாம பூஜை வந்துருச்சு, அத்தஜாமுக்கு போகணுமே, அத்தஜாமுக்கா போலாமே, அது இங்கிருந்து போலாமே அப்படின்றாரு. ஏன் இப்படிங்கிறது போலாம்? நானு உத்தரப்பசங்க பாடிக்கிறேன். சீரார் பவளங்கால் முத்தங்கிட்ட ஏறாரும் பொற்பலகை எரிமந்து நாராயணனரியா நமரதமாயேக்கு புராக தந்தருளும் உத்தர கோல் சம்மங்கை ஆரா அமுதின் அருளாளினை பாடி போராக உங்களை பொன்னு செலாமோ பொன்னு செலாமோ. இதுதான்ப்பா ஐயா 2ஆம் நாள் ஆயிடுச்சியா. சரிங்கய்யா. அப்புறம் மறந்துட்டார். மறுபடியும் 3ஆம் நாள் வர்றாரு. 3ஆம் நாள் வரும்போது ஒரு என்ன நினைக்கிறதுனா எல்லாத்தையும் பதில் சொல்றாரு, இந்த வாட்டி கொஞ்சம் டெக்னிக்கலா கேட்கலாம் அப்படின்னு. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து புரியுது, ஆனா புரியாத படிக்கிறது அது எனக்கு புரிய வைக்கணும்ன்றாரு. என்னப்பா புரியணும்? என்ன வேத மொழிய தண்ணீட்ட செம்மேனி நாத பறையின அன்னை எனும் நாத பறையின நான்முங்க நாளுக்கும் நாதரின் நாத அன்னை எனும். அன்னை பத்து புரியாதே என்னங்க, அன்னை பத்து புரிஞ்சுங்களே, ஈரமேனிய கோயிலன்னு சொல்லிட்டு வீடு பத்து பின்னாலே கொண்டாரு. சரிப்பா இவ்வளவு சொல்லிட்டே அப்போ உங்க சிவபெருமான் என்னென்ன வச்சிருக்காரு ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க சிவபெருமான் 10 வச்சிருக்காரு. அவர்தான் சொல்லும்போது திருசதாங்கம். திருசதாங்கம் ஏரா இலங்கையிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரா திருநாமம் தேர்ந்துரையாய். சீரா திருநாமம் தேர்ந்துரையாய். அப்போ சொல்லும்போது ஆரூரன் பார்க்கணும். இது சொல்ற இடம் இல்லை, ஆனா இல்லையில சொல்றாரு ஆரூரன் செம்பெருமான் விண்மலதான் பார்க்காத போல் செப்புவ போல் எம்பெருமான் தேவப்பிரான். அங்க தில்லையில் நடக்கிற நிகழ்ச்சி, ஆனா ஆரூர குணம் செய்கிறாரு. அவர் பேரு வந்து ஆரூரன்பா. ஆரூரா ஆரூரா ஐயாரா ஐயாரா சொல்றப்போ பேரை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். ஐயா இதெல்லாம் சொல்லிட்ட கரெக்டு. ஆனா நேற்றுக்கு நம்ம வந்து போகும்போதுங்க நீங்க வந்து சொன்னீங்க அர்த்த ஜாமீங்க அப்ப திருப்பதி போவானா? ஆமாமா அங்க வந்து தில்லையில திருப்பதி தான் அர்த்தம். போலான்ட்டு போறாங்க. போனா அப்போ ஞாபகம் வருது. அப்போ நம்ம திருப்பதி என்ன பண்ணோம்? ஒற்றி என் பாடுதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கடல் இணை துணை மலர் கொண்டு கேட்டின் திருமுகத்தில் யமகருள் மலரும் எழில்நகை கொண்டு திருவடி தொழுகோம் தேஜித கமலங்கள் மலரும் தன்மய சூழ் திருப்பெரும் சூரை ஊரே சிவபெருமானே கேட்டுய கொடி உடையாய் எமை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொன்னோம். பாப்பா பெருமானுக்கு பாடணுமா? அப்ப சொல்றாரு பெருமானுக்கு பாடுறப்பா நம்ம உள்ளத்துல உயிர் இருக்குது. உடங்கணும். உறங்கின உடனே வீட்டு எழுந்துட்டேன் இல்லையா? அப்ப எது வேலை செய்யுது? படுக்கிறோம். படுக்கும்போது என்ன ஆகுது? நம்ம அவயங்கள் தான் ஓய்வு எடுக்குது. ஆனா நம்ம இதயங்கள் துடித்துக் கொண்டே உள்ளது. ஆன்மா இருக்குது இல்லையா? அந்த ஆன்மா வந்து எழுப்புது இல்லையா? அப்போ எழுப்பது எது? சிவபெருமான் நாமங்கள் தான். அதான் போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருள் என்ன?
அப்போ நம்ம புலன்கள் உறங்கலாம், ஆனால் இதயங்கள் உறங்காது, ஆன்மாக்கள் உறங்காது. நம்ம அந்த ஆன்மால சிவபெருமான கொண்டாந்து உள்ள வச்சுக்கணும்பா. அது உள்ள வச்சுட்டோம்னா அது பண்ணும்பா வேலையா அப்படி சொல்லதான் திருப்பள்ளி எழுச்சி அப்படி கொண்டு வந்தார். ஆஹா, திருப்பள்ளி எழுச்சியில இவ்வளோ இருக்கா ஐயா, அப்போ நான் என்னையா செய்யணும், எப்படி இருக்கணும்? அப்பவா கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போனா உடையாலும் நன்னழுவி இருக்கும், உடையால் நடுவு தீருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியா நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்த முடியா முதலே என்றது முடியும் மன்னம் முன்னின்றே. ஐயா, நீங்க எங்க அடியார் கூட்டு சேர்த்துட்டீங்க. அடியார் கூட்டு சேர்த்த பிறகு ஆனா என் என்ன மாறியா, நான் மாறி மாறி போறேனே, அதுக்கு என்ன பண்ணுவா? அப்பதான் சொல்றாரு, நீ எங்க வந்துக்கிற? டெல்லியில வந்துக்கிற. டெல்லியில வந்திருக்கப்போ டெல்லி சும்மா இல்லையா, மாறி நின்னை மயக்கிடு மஞ்ச புனனைந்து வழியடை தமுதே கூறி நின்று எழுபரஞ்சோதி உள்ளவக்கான வந்தருளாய் சேரலின் தெளிவே சிவபெருமானை திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரில பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. அப்போ அங்கதான் சொல்றாரு, இவர் பாதத்தில்லை, ஆனா எங்க வச்சிருக்காரு? சிவபெருமான் நினைக்காரு. ஆனா சிவபெருமானுக்கு அவருக்கு தீட்சை கொடுத்தாரு திருப்பெருந்துறை. ஆக அந்த பாடல பாடினது இல்லை, ஆனா நினைச்சது சிவபெருமான. ஆனா அந்த தீட்சை கொடுத்தாரு இல்லையா, தீட்சையை கொண்டு வராரு. அந்த தீட்சை கொடுத்த திருப்பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறையை சொல்றாரு. திருப்பெருந்துறை சொன்னா போதுமா ஐயா? அப்போ நான் பொய்யா? ஆமா, நானே பொய், என்ன நெஞ்சம் பொய்னாரு. பொய்யே நான் கம்னக எடுத்து சித்திரா பத்து பாரு, சித்திரா பத்து பாட்டு. அப்ப சொல்றாரு, திருப்பெருந்துறை நேரிய சிவனே என்று சொல்லிட்டு, சரியா எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் தெரியுது, ஆனா என்னால மேற்கொண்டு எதையும் செய்ய முடியலையே அப்படின்னுதான். நீ ஒண்ணும் செய்யாத, அடைக்கலமாவா அப்படின்ட்டு அவள் சரணாகதிக்கு போவா அப்படின்னு சேருங்காமல திரணின் சேவடி சேர்ந்தமைந்த படுத்தமைந்த அடியாருடன் கோயில் தான் பாவியேன் புழுக்கமுடை புன் துறப்பி பொருளா கல்வி ஞானமிலா அழுக்க மனத்துடையே நடிகா உன் அடைக்கலமே. அப்போ நீ அடைக்கலமாயிடு. அடைக்கலமாயிட்டா அவர் பார்த்துப்பாரு, ஐயா அடைக்கலம் ஆயிட்டப்பா, ஆனா என்ன ஆசை புரியுது. அந்த ஆசையை சொல்றேன். அப்ப ஆசையை சொல்றது, கருட கொடியோன் காண மாட்ட கரசேவடி என்னும் பொருளை தந்திங்கி என்னை ஆண்ட பொருளா மாமணியோயோ இருவை துறந்துட்டு இங்கே வாயும் அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டு கந்தாயம்மானே. ஆமாங்கய்யா, எல்லாம் சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவுமே இல்லையா? அப்போ உனக்கு என்ன தேவை? ஏது தேவை? பைக்குமாள் என்று மாணிக்க தொழி என்று மனத்திலே உருகாரே செப்பு நேர்முலை மனமதலிய தங்கம் இறக்கிடை நெய்வேனை உப்பிலாதன ஓமன் இருந்தன உண்மல திருப்பாதத்து அப்பன் நாடு தன் அரியறில் கூட்டிய அதிசயம் தந்தேனே. ஆஹா, அருமையா இருக்கு. இந்த இருக்கே, இந்த அளவுக்கு சொல்லிருக்கலாம். அப்பதான் அவருக்கு உள்ள வராது. ஐயா, இப்போ இவ்வளவு தூரம் பாண்டிங்க, அப்போ நம்ம இறைவன் குடிச்சு பாருயா, குடிச்சு பாரு. சுடப்பொன் கொன்றை சோழா முத்தை வாழா தொழு புகந்து கரை பட்டேனை ஆண்டு கொண்ட கருநாராயணை கருமாகரமன் என்று புணர்ச்சி பட்ட பாசன எல்லா விதையும் சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் பெருமான் கிட்ட போனோம். ஆனா நான் இங்க இருக்கனே, நான் இருந்தாலும் எப்படியே கிட்ட போறது அப்படின்றப்போ வா பாராட்டுறதுக்கு வா. பாரோடு பின்னன் பரந்தையும் பரணி பற்று நமத்திலே கண்டாய் சீரோடு பொழிவான் சிவபுர தரசி திருப்பெரும் துறை ஊரை சிவனே என்று சொல்லி பாலாபத்துக்கு சொன்னாரு.
ஆலாப்பத்து கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அருட்பத்து. சோதிய சுடரே சூழ்வழி விளக்கே என்று சொல்லி அருட்பத்து. அருட்பத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு? திருவடியை சுட்டு ஞாபகம் வருது. திருவடி எங்க சுட்டினாரு? திருப்பெருந்துறை. ஆனாலும் திருக்கழுக்குன்றம் வரா இல்லையா? திருக்கழுக்குன்றது தான் அவர் கிடைக்குது. பிணக்கியுறாத பெருந்துரை தென்மான் உன் நாமங்கள் பேசுவாக்கு இலக்கியுறாதது இன்பமே வரும் துன்பமே துரை செம்பிரான் உனக்கியுறாதது திக்குமே தீவை யாமல் என் தீனை பத்தத்தின் கணக்கிலா தீரு கோலம் வந்து காட்டினாய் கழுக்கும் தீவே என்று சொல்லி அருமையா சொல்ல 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 வராது. ஏதாச்சும் 3 நாள் ஆகிப்போச்சு. 4ஆவது நாள் வந்துச்சு. 4ஆவது நாள் வந்த உடனே, ஐயா நீ இவ்வளோலாம் சொல்லிட்டீங்களே, அப்போ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, நான் போய் பிடிக்கணும், உடனே பிடிச்சிடணும். இந்திரிய மயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்று சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த மிக ஆனந்தம் அடிக்கொள்கையில் கண்டேன்னு சொல்லிட்டு கண்டப்பத்துக்கு அப்புறம் பிரார்த்தனை கலந்து நிறையாருடன் சொன்னார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தார். எல்லாத்தையும் குழைத்த பத்து குழைத்தா பண்டை கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டு சரி சரி வாங்க வாங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அப்படியா? சரி சரி. இந்த மாதிரி ஒரு 50 இது பாட்டு பாடிட்டாரு. பாடிட்டு முடிச்ச பிறகு கடைசியா என்ன சொல்றாரு? 4ஆம் நாள் ஆயிடுச்சு. 4ஆம் நாள் முடிச்ச உடனே 5ஆம் நாள் வருது. 5ஆம் நாள் ஐயா முக்கியமான நாள் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு. அந்த முத்தி பத்தியும் சொல்லக்கூடிய முத்தி நெறி அறியாத ஊர்களுடன் முயவேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவனாகி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆபெருவார் அச்சோவே இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு சரிங்கய்யா ஐயா நீங்க இவ்வளவுதான் சொன்னீங்களா? அப்படி சொல்லும்போது நீங்க கொஞ்ச நேரம் இது எடுங்க, நான் முடிச்சோன்னு 2 வார்த்தை பேசும்போது எல்லாத்தையுமே எழுதிட்டேன். சரிங்கய்யா அப்போ நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்ச பொண்ணு என்ன பண்றாருன்னா இது எல்லாத்தையும் ஒரு ஏழுல எழுதினாரு. அந்த ஏழை எடுத்து போயிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம திருக்கழுக்குப்படியில வச்சுட்டு போயிட்டாரு. திருக்கழுக்குப்படியில வச்சுட்டு போன பிறகு அங்க கிளையில் வந்ததுங்க அந்த நடராஜ சிற்றம்பல கதவை திறக்கிறாங்க. அந்த திருக்கழுக்குப்படியில அந்த ஓலையை பார்க்குறாங்க. அந்த ஓலையை பார்த்த உடனே என்ன இது நமக்கு தெரியாமலே இங்க ஒரு ஓலை வந்துருக்குது. அந்த ஓலை என்னாச்சுன்னு பார்ப்போம். அவர் இருக்காரு வாத ஊரன் சொல்ல திருச்சிற்றம்பலம் எழுதினார். வாத ஊரன் சொல்ல சிற்றம்பலத்தார் எழுதின்னு சொல்ல போறதுதான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா வாத ஊர் சொல்ல திருச்சிற்றம்பலம் எழுதான். அப்போ நம்ம போய் வாத ஊரை போய் பார்க்கணும் அப்படின்ற என்ன பண்றாங்க. அவங்களாம் ஓலைச்சுவடி எடுத்துன்னு அந்ததான் அந்த தவக்குடிக்கு வராங்க. சிதம்பரத்தில் தவக்குடிக்கு வந்துட்டு ஐயா ஐயா இது மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் இங்க ஓலைச்சுவடி இருக்குது. அப்படியா யாரு எனக்கு தெரியலைங்கய்யா, நீங்க அங்க பாருங்க. அங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடிலாம் இருக்குது, அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு. சரி சரி நான் வரேன்ட்டு அவர் கூடவே அப்படியே வாதவடிகளை பெருமாள் நினச்சிட்டே வர்றாரு. நம்ம இப்போ சிவனடியாக தான் இருந்தாரு. அவர் தான் எழுதினார் விளக்கியம். அவர் எழுதினவர் எங்கே போனாரு, இன்னைக்கு வரதே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வராது. வந்த உடனே இவங்க என்ன கேட்குறாங்க, ஐயா நீங்க எழுதினது என்ன கவிதையா உரைநடியா எதில் சேருது, இதோட பொருள்லாம் என்ன அப்படின்றப்போ அவர் தான் சொல்றாரு. அந்த நடராஜ பெருமாள் பார்க்குறாரு. இதுக்கு பொருளே அவர் தான், அந்த பொருளே அவர் தான் சொல்லிட்டு
நேராக போய் இந்த ஆணி மக நட்சத்திரத்தில் சாயுட்சிய பதம் சொல்லுவாங்க. சாயுட்சிய பதமாகிய நேராக போய் சிவபெருமான்கிட்ட நடராஜர் கூத்த பார்த்துன்னு கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கரிப்பென ஆகாதோன்னு சொல்லிட்டு அழகா போய் சேர்றாரு. எல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்றாங்க. நம்ம கண்ணுக்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நான் தில்லை கூத்த பெருமான்கிட்ட வாதவூரர் வராரு. வாதவூர் அந்தனெல்லாம் கேட்குறாங்க. அப்போ கேட்டப்போ தீட்சர் கேட்டுக்கும்போது மேலே படிக்கட்டில் போகிறாரு. திருக்கலிட்டுப்பேட்டில் போகிறாரு. திருக்கலிட்டுப்பேட்டிலேருந்து மேலே போகிறாரு. மேலே போன உடனே அவர் அப்படியே போய் அந்த பாதங்களே கலந்துறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்த பாக்கியம் தில்லையில் 2 பேர் தான் கிடைச்சது. ஒன்று திருநாளை போவார். திருநாளை போவார் வேறு சித்தி திருநாளை போனார். ஆனா நம்ம மணிவாசக பெருமானுக்கு அழுது அழுது புரண்டு புரண்டு பிடிச்சதுனால இந்த இடத்துல ஆதி மகத்தின் பெருமையே நமக்கு என்னன்னா திருவாசகம் தான், வேற எதுவுமே இல்லை. ஆதி மகத்தின் பெருமை என்று சொல்லப்படுவது மணிவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதியது. அந்த சிவபெருமானை எழுதி நமக்காக கிடைச்சதுனா நமக்கு இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தில் இவ்வளோ பெரிய செய்தி இருக்குது. நம்ம கிட்ட 1000 புத்தகம் கொடுத்துட்டு, ஒரு பக்கம் திருமலைங்கம், ஒரு பக்கம் சீரவை சிந்தாமணி, சிவபதிகாரம், எல்லா புத்தகத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கணும்பானா ஒரு புத்தகம் தான் எடுக்கணும். அந்த எந்த புத்தகம்? திருவாசகமா. அந்த திருவாசகத்தை ஒன்று எடுத்து படித்தாலே போதும், எல்லா புத்தகத்தையும் படிச்சு வாழ்க்கையில மனித வந்துட்டோம். ஆனா நாம் மேற்கொண்டு வீணை பிறக்கக்கூடாது, பிறக்காம இருக்கணும். ஆகியால் தான் இதெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு அந்த திருவாசகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம்? தொல்லை இருப்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியிலிக்கும் வாதவூரின் போல் திருவாசகம் என்னும் தேடின. அதாவது திருவாசகம் அந்த பாட்டு கிடையாது. திருவாசகத்தை ஆரம்பிக்கும் போது திருச்சிற்றம்பலம் மாற்றி நமச்சிவாயவாக தான் சொல்லுவாங்க. ஆனா தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியிருக்கும் வாதவூரின் போன் என்று சொல்லப்போ நமக்கு பிறவின்றது மீண்டும் மீண்டும் வரும். ஆனா பிறவாமைதான் வேண்டும். அந்த பிறமாவை வேண்டும்னா இரவாத இன்ப அன்பு வேண்டி வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டு உமை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மைது பாடி அறவாணி ஆடும் போது அடியின் இருக்க என்ற காரைக்காலமையார் மாதிரி. அப்போ காரைக்காலமையாருக்கு பெருமானே கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் என்ன கேட்டாரு? இரவாதான் கேட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? கலந்தார். அந்த கலந்துதான் சாயுட்சிய பதம் சொல்லுவாங்க. பெருமான் கிட்ட நம்ம இப்ப என்ன சொல்லுவாங்க? மேல சேரமான் பெருமான் போறாரு. சேரமான் பெருமான் போகும்போது 11ஆம் திருமணம் சொல்லுவாங்க, கலையாத உடலுடன் சேரமான் பெருமான் வந்தார். ஆகிய உள்ள சேர்க்க வேணாங்க. ஆனா இங்க நம்ம தில்லையில அருமையா அந்த மேல சிற்றம்பலம் மேடையில போயிட்டு அப்படியே ஒருத்தர் உள்ள போறாங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நமக்கு மணிவாசக பெருமான் தான். அவர் மட்டுமா போனாரு? அவர் சொன்னாரு, சொன்னதை சிவபெருமான் எழுதினாரு. இதை படிக்க படிக்கதான் நமக்கு ஞானம், சரியை, நீதியை, யோகம், ஞானம் 4 பாதை சொல்லியிருப்பாங்க. சைவத்தில் 4 பாதை சொல்லும்போது நமக்கு எந்த பாதை தேவைன்னா ஞானம் என்ற பாதை. ஞானம்னா என்னங்க? அது எந்த கடையில் இருக்குதுங்க? நான் சொல்லுங்க, போய் வாங்கிக்கலன்னா கிடைக்குமா? அது ஞானம் இங்கே வாங்க, இங்கே நான் தரங்க, ஞானம் தரங்க, ஞானம் தர கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஞானம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி உள்ளொரு பெருக்கி தந்தது முந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆக்குட சதுரர் என்ற வகையிலே நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணும். அவரை நம்பி அர்ப்பணிக்கணும். அவரை நம்பி நம்ம சரணாகதி அடையும் பொழுது அவரே எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவரே கொடுக்கும் பொழுது நம்மளை பற்றி இருக்கக்கூடிய ஏற்கனவே ஐயா நேற்று பேசினாங்க, சஞ்சீத வினை, பழைய வினை, இருக்கிற வினை, நாளைய வினை, அத்தனை வினையை நீங்கிறோம். அத்தனை வினையை நீங்கினாதான்
நம்ம போய் சேர முடியும். அப்ப அத்தனை மணி நீங்க தீருங்க. அதுக்குதான் சொன்னாரு. எடுத்த உடனே நமசிவாயா நமசிவாய 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 சொல்ல சொல்ல சொல்லலாம். நீங்க வந்து அத்தனையும் மீறலாம், அத்தனையும் தாண்டலாம் சொல்லும்போதான் அந்த பஞ்சாட்சத்தின் மந்திரத்தினோட பெருமையும், அது மட்டும் இல்லாம பஞ்சாட்சத்தையே முன்ன வச்ச ஒரு பெருமை திருவாசகத்துக்கு மட்டுமே, வேற எந்த நூலுக்கும் கிடையாது. திருவாசகத்துக்கு மட்டுமே பஞ்சாட்சரத்தை முன்னிறுத்திய பதியும். திருவாசகத்திலேதான் நமக்கு பஞ்சாட்சரம் முன்னே சொல்லப்பட்டது. இருந்தாலும் அங்கேயே ஒரு புள்ளி வச்சிருக்காரு. நானும் எந்தாமம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமா தானே மத்தென உள்ளம் உயிர் கொண்டறியனை ஆசைதான் பூனாரும் உயிர் வாழ்க்கை ஒற்றென்று வெறுத்திடவே. அப்போ இந்த நமசிவாய 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 நீங்க 1,00,000 முறை சொன்னீங்கன்னா அந்த நமசிவாய மந்திரம் என்ன ஆகுமா? சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. அந்த சிவாய நம சிவாய நம மந்திரம் 1,00,000 முறை சொல்லும் போது சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ வரும். அந்த சிவாய சிவ 1,00,000 முறை சொல்லும் போது சிவ 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 சிவன் வரும். அந்த சிவ சிவ சொல்லி வரும்போது சீன் வரும்போது சிவபெருமான் சீவோட்டு மந்திரத்தை கேட்டாயா நாயே வாடா என்று நம்மளை அழைத்துக் கொள்வார். அந்த சீவோட்டு மந்திரம்னா சி, அந்த சீயை பிடிப்பதற்கு சிவாய சிவ சொல்லணும், சிவ சீயை பிடிக்கணும் சிவாய நம்ம சொல்லணும், சிவாய நம்ம சொல்ல நம சிவாய வரணும். ஆகையால் தான் நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தம் சொல் சிந்தையா மகிழ்ந்து ஏற்கவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. இந்த பந்தத்தையும் பாசத்தையும் அறுக்க அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தா மணி 8 வீட்டுக்கு போகணுமா, ஆத்துக்காரி என்னங்கப்பா எதுக்கப்பா என்னங்க மணி என்னாச்சு இப்பதான் வர நேரமா உங்களுக்கு கேப்பா போய் ஆமா நேரம் ஆயிடுச்சுமா பார்த்து சரி சரி நாளையிலிருந்து நீங்க 8 மணி இங்க இருக்கணும் அப்படின்வா. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் தான் வீட்டுக்கு வரணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது பண்ணணும். அப்ப இந்த பாசம்னா என்னங்க? அது நான் கடையில வாங்கணும் அதுவும் கிடையாது. ஆனா பாசம் வந்து அன்பின் எல்லையை தாண்டிய ஒரு நிலைதான் பாசம். அப்ப அன்புக்கும் பாசத்துக்கும் எங்கெங்க வித்தியாசம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அன்பு எங்க, பாசம் எங்க? ஒன்று நேசிக்கிறோம், நேசிச்சுட்டு அதோட விட்டுடணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேசிச்சதை குச்சிப்போம். நல்லா இருக்குது இதுக்காக நம்ம ஒரு தப்பு செய்வோம். அப்போ தப்பு செய்யும்போது என்ன ஆகுது, அது பாசமாகுது. பாசமாயி நமக்கு வினையை ஊட்டுது. வினையை ஊட்டும் போது ஏற்கனவே நேற்று சொன்னாங்க, விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுடன் மாமலர் சோதியான் உறவு போலட்டு உணர்வு கயிற்றினால் முருகவாகி கடைய முன்னிற்குமே நேற்று சொன்னாங்க. அப்போ ஆசை அருமின் ஆசை அருமின் இவரு திருமூலர் சொல்றார். அப்போ ஆசைப்படக்கூடாது, ஈசனோட ஆயினும் ஆசைப்படக்கூடாது. அதை தான் சொல்லும்போதே திருமூலர் சொல்லும்போது அன்பும் சிவமும் இரண்டென்பார். அன்பும் சிவமும் இரண்டென்பது அறிந்த பின் அன்பும் சிவமும் தெரிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. அப்போ இருக்கும்போது அன்புனா எங்க, சிவம்னா எங்க? அப்போ நம்ம பார்க்குற எல்லாரையுமே நம்ம கண்ணோட்டத்துல அன்பாதான் பார்க்கணும். அவன் அதை செஞ்சானே இவன் இதை செஞ்சானே அப்படின்னா நமக்கு தான் ஏறிடுவாங்க. அவருக்கு மணி அவர் ஈஸியாக போடுவார். நம்ம அவரை பற்றி தவறாக எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளோ நம்ம மைனஸ் ஆகும். ஆனால் அதே பார்வையை நீங்கள் வந்து நல்லா அன்பா இருக்கம்பா, நல்லா இருக்கம்பா, நம்ம என்ன சொல்லுவான், ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவன் நல்லா இருக்கம்பா. அந்த எண்ணம் வந்து எப்போ வரும்னா இந்த அன்பு மேலோங்கணும். இந்த அன்பு மேலோங்கி பார்க்கும்போது எல்லா உயிரையும் நீங்கள் வந்து அந்த தயாவை கொண்டு பார்க்கணும்னா அதான் தயா என்று சொல்லுவாங்க.
எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஓக்கின்றார் எவரோ அவர் உயிரை என்ன திரைநாள் கூத்து சொல்ல அற்புதம் சொல்லி சொல்லுவார். அப்போ எல்லா உயிரும் நம் உயிரும் நினைக்கணும், எல்லா உயிரும் நினைக்கணும். அதுதான் மணிவாசக பெருமானே நமக்கு இந்த அளவு ஒரு அற்புதமான திருவாசகம் என்று சொல்லும்போது எல்லாரும் இந்த புத்தகம் கூட இருக்குது. ஆனா இந்த புத்தகத்துல சிவபெருமான் எழுதிக்க போட்டுருக்காங்களா? திருவாசகம் எழுதுனது சிவபெருமான் சொல்றாங்க. ஆனா சிவபெருமான் எழுதின போறாங்க இல்லைங்கய்யா? அப்போ மணிவாசகர் அருகே தான் போடுது. ஆக்சுவலா ஒரு புத்தகம் எழுதுறோம், ஆத்தர்னு பேரை போடுவோம். ஆனா திருவாசகம் புத்தகத்தை அவர் சொன்னாரு, சொல்ல எழுதினவர் சிவபெருமான். ஆனா சிவபெருமான் தன்னை காட்டிக்கிட்டீங்க. சிவபெருமான் அவர்கிட்ட காட்டியிருந்தா அவர் அத்தனை சொல்லியிருப்பாரா? ஆஹா, நான் முன்னாள் உட்காந்துருக்கவர் சிவபெருமான் தான். அப்ப சிவபெருமான் நான் ஏன் ஒன்று சொல்லுவேன் அப்படியே பிடிச்சிட்டு போற. அப்ப மதத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை தெரிஞ்சிருக்காது. அப்ப மதத்தின் பெருமையை தெரிஞ்சிருக்காது. மதத்தின் பெருமை எப்படி தெரியணும் ஜெகத்துக்கு தெரியணும்னா அப்போ நம்ம முழுமையா சரணாகதி அடையணும். சரணாகதி அடையும் போது அன்போடு அடையணும். அந்த அன்பையும் பண்போடு அடையணும். அந்த பண்பும் சைவத்தில் அடையணும். அந்த சைவமும் நெறியா இருக்கணும். நெறியோடு இருக்கிறாம நம்ம ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம். தனி மனித ஒழுக்கங்கள் வந்தாலே சைவத்திலே ஊன்றுகோல் பண்ணலாம். சைவத்திலே ஊன்றி விட்டால் அன்பாய் சிவமாம் தன்மை பெறலாம். அன்பாம் சிவமாம் தன்மை பெற்றால் அன்பே சிவமாய் நாம் இருந்து விட்டோமானால் நாம யாருக்கும் கவலைப்படலாம். யாமாருக்கும் குடியேறோம் நம்மனை என்றும் சொல்லிட்டு நம்ம பாட்டு தோலை தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ வந்தோம், எப்போ இருப்போம், எப்போ போவோம் யாருக்கும் தெரியாது. நேற்றுக்கு தெரியாது, நாளைக்கு இருப்போமா தெரியாது. இன்னைக்கு இருக்கிறோம், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாரும் கேட்டுருக்காங்க. நம்ம காதல நல்ல விஷயம் கேட்டு வந்துருக்கோம். இந்த விஷயத்தை அப்படியே கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஆணியானது நல்லா ஜெகத்துல அருமையா பதியும். அந்த பதிய நிகழ்ச்சியை தான் நமக்கு இறைவன் கொடுக்கும்போது திருவாசகம் என்னும் தேன், திருவாசகம் என்னும் தேனு கொடுத்தாரு. தேனு உடலுக்கு என்னைக்குமே நல்லது, கெட்டு போவாது. நம்ம உடல்ல 1000 பிணிகள் இருந்தாலும் ஒரு துளி தேனை சாப்பிடுங்க. மாத்திரை டாக்டர் படிச்சு கொடுப்பாரு. படிச்சு கொடுத்து என்ன சொல்லுவாரு, இதை தேனில் எடுத்து விட்டு சாப்பிடுங்க. ஏன்னா மாத்திரை கசக்குமா, அந்த கசப்பான மாத்திரை கூட இனிப்பில் சேர்த்தா நல்லாயிடும். அப்போ திருவாசகம் என்னும் தேன் உடலுக்கு இல்லை, அது உயிருக்கு. திருவாசகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாசிக்கிறோமோ, எவ்வளவு யோசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு யாசிக்கிறோமோ அத்தனையும் பிறவிகள் கிடையாது. இந்த பிறவியிலேயே நாம் சென்றிடுவோம். எங்கே? சிவனார் திருவடிகளிலே. அந்த சிவனாரிய திருவடியை சேருவதற்காக தான் அவர் சொல்லும் போதே அங்க பெருமான் எப்படி இருப்பாரு, ஏதா இருப்பாருன்னா பார்க்க வேணாம், அது திருவடியை பாரு, திருவடியை பாருங்க. திருவடியை பிடிச்சாதான் ஆகியதான் சொல்லும் போது நால்வருக்கு என்ன சொன்னாங்க, பூழிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதத்தில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றின. அப்போ அந்த 4 பேருமே தாளாங்க. அப்ப மணிவாசகர் பெருமானா நடராஜ பெருமானை பார்த்து என்ன சொன்னாரு, கண்கள் 2 அவன் கண்டு கழிப்பன ஆகாதே. அப்போ நம்ம பாதங்களை, அவர் பாதங்களை மட்டுமே நம்ம கண்ணை நோக்குச்சுன்னா அது நம்ம பெருமானம் கணிக்க முடியாது. அவர் எப்படி இருப்பாரு, ஏதா இருப்பாருங்க. ஆனா நம்ம புள்ளுக்குள்ள ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா கூட நீங்க பேசலாம். எப்ப பேசலாம்? தினம் ராத்திரில படுக்கும்போது கடைசி நினைவா, பெருமானே இன்றைய பொழுத நல்லபடியா முடிச்சப்பா அப்படின்னு பேசும்போது அந்த ஆன்மா சரி சரிடுவோம்.
சொல்லிட்டு அப்படியே நீங்க சிவாய நம்ம சொல்லி படுங்க. காலையில் எழுந்திருக்கும் போது உங்களை அறியாமலே சிவாய நம்ம சொல்லி எழுந்திருப்பீங்க. இதுக்கு எந்த டெக்னீஷியன் தேவையில்லையே, எந்த டாக்டர்கிட்டையும் போக வேணாவ, எந்த சைக்காலஜியும் பார்க்க வேணாவ. அப்போ நம்ம ஆழ் மனசு கடைசியாக படுக்கும்போது என்ன சொல்லுதுன்னா, நீ உனக்கு என்ன வேணும், எது வேணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு இது மட்டும் சொன்னால் போதும். ஒன்றில் இதுக்கு சின்ன உதாரணம், என்னதான் இருந்தாலும் வேலை இருந்தாலும் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம், 4 மணிக்கு எழுந்துக்கணும், படுக்க வச்சுங்க. ஆனால் காலை 4 மணிக்கு காட்டி எழுந்துருவோமே, அப்போ எப்படி எழுந்துக்கிறோம்? அப்போ என்ன சொல்றது, உள்மனசுல வந்து மணி 4 மணிக்கு எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுந்து சொன்னா டக்குன்னு எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்ம கெடியா இருந்தது இல்லையோ எதையும் பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம கையில 4 மணிக்கு எழுந்திருப்போம். அப்போ அந்தந்த உடம்புல இருக்கக்கூடிய, உள்ளத்துல இருக்கக்கூடிய, உயிரில் இருக்கக்கூடிய இறைவன் கிட்ட அந்த பதிவை வைக்கிறீங்க. அந்த பதிவானது உள்ள வாங்கிட்டு வாங்கினது அது வேலை. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த உடம்பே ஒரு கோயில். திருமங்கலத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடம்பு பெரும் கோயில்னாங்களா. அப்போ எப்படி கோயில் ஆகுது? அப்போ இதை பார்த்துக்கிறது யாரு? நாம தான். இதுக்கு வெளியே யாரும் தேவையில்லை. இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். நமக்கு ஒரு நியமத்தை போட்டுட்டு அந்த நியமத்துள்ள ஒரு நியமத்தை கொண்டு வந்து அந்த நியமத்தோட வாழ்ந்தோம். நமக்கு வந்து திருவாசக தேனை பிடிச்சோம்னா நமக்கு எந்த பிணியும் கிடையாது, டாக்டர் செலவே கிடையாது. யாராவது நோய் நடிப்படுதா திருவாசகத்துக்கு படிங்க, டாக்டர் செலவே இருக்காது. கவலைப்படாதீங்க, நீ மறுபடியும் படிங்க. திருவாசகம் படிக்க தான் அது தேனாய் உடம்பெல்லாம் ஊர்னவனு தான் எப்படி ஆகும் ஏதாகும்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த தேனோட இதுக்கே கூண்டிக்க போயிடலாம். தேனோட கீடு மட்டும் இல்லை, அந்த தேன் சொட்டுது பாருங்க, அங்கே பெருமானே கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? அமுதன்றாங்களே. அமுதம் எங்கேருந்து கிடைச்சது? அமுதம் கிடைக்கலாம். ஆனா அமுதத்து கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலை அறைய வச்சாங்க. ஆனா திருவாசகத்தை எனக்கு காலையிலேயே கிடையாது. எத்தனையோ காலங்கள் தாண்டி வந்தாலும் நமக்கு இன்னைக்கும் எத்தனை ராஜாக்கள் கட்ட அரண்மனையை பார்க்க முடியுதா? எத்தனையோ மன்னர் கட்ட அரண்மனையை பார்க்க முடியுதா? ராஜராஜ சோழன் பார்த்தாங்க, கங்கை கண்ட சோழன் இவர் பார்த்தாங்க, நம்ம அதுக்கப்புறம் கரிகால சோழன் எல்லாம் கேட்டாங்க. ஆனா அவங்க அரண்மனையை பார்க்க முடியாது, பார்க்க கிடைக்கல, எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம நாயன்மார் திருஞான சம்பந்தர் வீட்டை பார்க்கலாம், சீரியா இருக்குது. நாவுக்கரசர் வீட்டை பார்க்கலாம், திருஆம்பூர்ல இருக்குது. நம்ம சுந்தரக்கண்ண வீட்டை பார்க்கலாம், திருநாவலூர்ல இருக்குது. மணிவாசகர் அந்த வீட்டை பார்க்கலாம், திருவாதூர்ல இருக்குது. அதே மாதிரி சந்தானத்துறவர் எடுத்துட்டீங்கன்னா மெய்கண்டா கட்டினதை திருவண்ணூர்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்தது வெண்ணாத்துல இருக்கிற நம்ம அவரையும் பார்க்கலாம். அதே மாதிரி மெய்கண்டாரு. இதே மாதிரி எடுத்துட்டோம்னா அவங்க சந்தானத்துறவராகட்டும் சமயத்துறவராகட்டும் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை இன்றையும் நமக்கு இறைவன் காட்டியுள்ளான். இத்தனையும் காட்டினது இல்லாம இந்த ஆணி மகத்துல நடராஜ பெருமான நினைக்க வைக்கக்கூடிய மணிவாசக திருத்தாள எல்லோரும் மணிவாசக பெருமான் திருவடிகள், மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஆக இந்த ஆணி மக பெருமை என்பது ஒரு மானிடரா பிறந்தாலும் மானிடரா பிறந்து நமக்கு இறைவன் வகுத்து கொடுத்த இறைவன் சொல்லியுடைய திருவாசகத்தேனை பருகி பூத்த பெருமானை உள்ளே நினைத்திருந்தார். நாமமும் பெருமான் திருவடியை சேர்வோம், பிறவியிலிருந்து விடுபடுவோம், மீண்டும் பிறவானிலை களைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த சபையினருக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். சிவாய நம, சிவாய நம. மழை பெய்ஞ்சு ஓஞ்ச மாதிரி அவர் திருவாசகத்தை கண்டினியூஸாக ஒரு திருவாசகத்தில் ஒரு 70% எல்லா பதியத்தை பற்றியும் விளக்கம் கொடுத்தார். சிவபுராணத்துலேருந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றா திருவம்பாவை அப்படின்னா எல்லாமே சிறப்பாகவே அவர், ஏன்னா அவர் அதுலேயே ஊறி போயிருக்கார்.
அதனால இப்போ ஆச்சாரியார் அபிஷேகம் அதெல்லாம் வாங்கியிருக்கிறதுனால அவர் அதையே நினைச்சு அதையே இருக்கிறதுனால எல்லாமே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. இது திருவாசகம் முக்தி நூல். திரு என்றால் சிவன், வாசகம் என்றால் வாக்கு, அதாவது பேச்சு. சிவனுடைய பேச்சுன்னு அந்த உரையில் எழுதிருக்கான். புதுசாக இப்போ நம்ம கோச்சங்கடார் வெளியிட்டிருக்கான். 20 ரூபா தான் அந்த திருவாசக புக்கு. அரிச்சத்தோட இருக்கு. இதே ரூபா தான். அது சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கு. சிறப்பாக இருக்கு. நேற்றான் பார்த்தேன், நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. 20 ரூபா தான் திருவாசக புக்கு. ரொம்ப மலிவு விலை மதிப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அது மாதிரி இன்னைக்கு திருவாசகம் சிவன் பேச்சு. அதுல முதல்ல சிவபுராணம், அதான் இந்த 51 பதிகத்துக்குமே ஒரு தோரண வாயில்னு சொல்லலாம். அந்த 51 பதிகள் இண்டெக்ஸ் அப்படியே தொகுத்து கொடுத்துருக்கிறாரு மாணிக்க வாசகத்தை சொல்லலாம். அதே மாதிரி திருவாசகம் 658 பாடல்களை கொண்டான். இந்த 658 பாடல் எப்படின்னா அது ஞானத்தால ஒன்று. ஏன்னா மணிவாசகர் சரியை கிரியை யோகம் ஞானம் 4ஆம் நிலையில் இருக்கிறார். அவர் ஞானத்தாலேயே முதல் பாடல் சிவபுராணத்திலே என்ன சொல்லியிருக்கார்? நமச்சிவாய வாழ்க. வாழ்க அப்படிங்கிறது 6 தடவையும், வெல்க இந்த 5 தடவையும், போற்றி என்பது 8 தடவை சொல்லுவேன். 6, 5, 8 வாழ்க வெல்க போற்றி. இது திருவாசகம் முடிஞ்சு போச்சு. 658 பாடல். அது ஞானத்தாலேயே இந்த முதல் சிவபுராணத்திலேயே சொல்லிட்டார். 658 பாடல் எழுத போறேங்கிறத சூட்சமா சொல்லிட்டார். அதுல தூல மந்திரத்தில் ஆரம்பிக்கிறார். சொன்னாரு பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய என்று முதல் சிவபுராணத்துல ஆரம்பிக்கிறார். ஆனா 39வது பதிகத்தில் ஏசரவு அப்படின்னு ஒரு பதிகம். அந்த ஏசரவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏசரவு என்பது இறைந்தல் என்று பொருள். இறைவன் தன்னை ஆட்கொண்டு சிவாய நம என்று தீட்சை செய்து அருள் செய்த பின்னும் உடலை சுமந்து வாழ்கின்றேனே, ஆட்கொண்ட போதே திருவடியை சேராது போனேன் என்று வருத்தத்தை பாடியுள்ளது திரு ஏசரவு தான். அவர் சிவாய நம பெற்றேன் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன 39வது பதிகத்தில் அவருக்கு ஞானம் முக்கிய நிலையில் இருந்தது. அவர் தீட்சை கொடுத்த தொடக்க நிலையில இருந்தது திருவாசு நமசிவாயன. அப்புறம் அவரையே முதிர்ச்சி அடைஞ்சவன சிவாய நம என்று அவர் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னார். அது ஒரு கோயில் திருப்பதிகத்துல 7வது பாடல். 7வது பாடலை திருவாசகத்துக்கு இருதய பாடல்னு சொல்லுவாங்க. அது என்ன 7வது பாடல் அப்படின்னா, இன்றனுக்கு அருளி இருதடிந்துள்ள எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் விழுது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறிவிப்பாரே. சிவனுடைய பெருமையை அது சைவ சித்தாந்த சொல்றது பாத்தீங்கன்னா, நான் கூட முடிவரை தான் சொல்றேன். இந்த பாடல் திருவாசு இருதய பாடல் என்று பெரியவர்கள் சொல்கிறார். இருதய பாடல் திருவாசு கோயில் பதிகத்தில் 7வது பாடல் இருதய பாடல் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த அடுத்தது திருப்புலம்பம் என்ன சொல்றாரு? முதல்ல பதிகத்துலாம் முதல் ஆரம்பத்தில் வேண்டும் வேண்டும் சொல்வாரு. இது வேண்டும் அது வேண்டும் கேட்டுட்டே வர கடைசியில் புலம்பல்ல உற்றாரை யார் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யார் வேண்டேன், எனக்கு கல்வி கூட வேணாங்கிறார். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியவையும் குற்றால துறை பூத்தா ஒரு புழை கடற்கு கற்றாவின் மனம் போல கஷ்டமாக வேண்டுவது. கற்றாவின் மனம் போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். கற்றார் என்ன? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியை பிரிஞ்ச பசுமாடு போல இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அவர் 5வது அறிவு சொல்றாரு? மனித நிலை தாயை சொல்லல, தாய் செய்வது சொல்லலையே. ஏன் கற்றாரை மனம் போல கஷ்டமாக வேண்டுவனே? ஐந்தறியை விட்டுறானா? நம்ம தாயா இருந்தா கூட நம்ம பிள்ளை வளர்ந்து நமக்கு ஏதாவது செய்வான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா மனிதனுக்கு? பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் தாயை ரொம்ப அன்பா வளர்த்தாலும் இவன் வளர்ந்தாலும் நமக்கு ஏதாவது செய்வான், நம்ம இது பண்ணோம். ஆனா பசுமாடு அப்படி நினைக்காது. கற்றாவின் மனம் போல கஷ்டம் அது எதுவுமே நினைக்காது. கண்ணுட்டி காணுமே பார்வைக்கும் அவ்வளவு சந்தோஷம். கண்ணுட்டியை பார்த்து அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான செய்திகள் தான் நிறைய பரவி கிடக்கிறது நம்ம திருவாசகத்துல. ஐயா சிறப்பா சொன்னாங்க. கடைசியில் அச்சோபதிகத்துல கடைசி பாட்டு என்னன்னா அச்சோபதிகம், அதான் புத்தி பதிகம். செம்மை நலம் அறியாத சிதறோடு திரிவேணி மும்மை மலம் அறிவித்து முதலாய மும்மை மலம் அறிவித்து 3 மலத்தையும் அறுத்து கேட்கிறார்.
அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவை. நாய் மாதிரி இருக்க என்ன ஒரு பல்லக்கில் வச்சு அழைச்சிட்டு போயப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுல நாய்னு பல தடவை சொல்லியிருக்கிறது, 64 தடவை சொல்லியிருக்கிறதா கேள்வி. வேற எந்த இதுலயே உலக நாய் வார்த்தையை அவர் சொல்றது மற்ற எந்த அருளாளர்கள் இதுலயும் நீங்க கேட்டிருக்க முடியாது. பல தடவை தன்னை நாய் 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 பதிகம் கூட இந்த 51 பதிகத்திலையும் கிட்டத்தட்ட 64 தடவை சொல்றதா ஒரு கேள்வி. அந்த மாதிரி நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்று வைத்து அம்மையனுக்கு அருளிவார். சிவன் வந்து ஒருத்தர் தான், ஆனால் அம்மையப்ப ரெண்டு. அது எப்படின்னா சிவன் எப்படின்னா இயக்கிற சக்தி, இயங்கு சக்தியான அம்மை. அம்மை தான் அருள் சக்தி. அம்மா கிட்ட தான் ரெக்கமெண்டேஷன் போகும். ஐயா அம்மா சொன்னாங்க செய்யுங்க அப்படின்னா செஞ்சுருவாங்க. அது மாதிரி அம்மை தான் வந்து அருள் சக்தி, அது திரோதன சக்தி. நமசிவாய பதிக மாறுறது திரோதன சக்தி. அதை வந்து என்ன இந்த அருள் சக்தியா மாற்றுறது அம்மை தான். அம்மை எனக்கு யார் பெறுவார் அச்சோவை கடைசியில் அம்மையை நடிக்கிறார். அதாவது மாதுரு பாகனா இருக்கிற அம்மையப்பன், அந்த அம்மையை நடிச்சு அம்மை தான் அருள் செய்யணும். நாம் சிவனா இருந்தால் கூட, சிவனை வணங்கினா கூட அவங்க யார் அருள் செய்யணும்? அம்மை தான் செய்யணும். அதான் சிவன் வேறு சக்தி வேறு, இருவரும் ஒன்றுதான், சிவசக்தி தான். அந்த மாதிரி சொல்லி மிக சிறப்பாக நம்ம ஐயா அவர்கள் இந்த திருவாசகத்துக்கு ஒவ்வொரு பதிகமாக ஒரு உரையை சொல்லி மிக அருமையாக முடிச்சாங்க. நீங்க கூட கேட்டுட்டு இருக்கிறோம், மணியாட்சி நம்ம வந்து 5.5 மணி நேரம் முக்கியவாசம் பண்ணுவோம். ஐயா விட்டா இந்த 51 பதிகத்துக்கு விளக்கம் கொடுக்கணும்னா 5 மணி நேரம் ஆகும். நமக்கு காலத்தின் புரிதலிருந்து ரொம்ப சிறப்பாக இந்த ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. மிக சிறப்பான இந்த ஆணிமக பெருமையை சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இத்துடன் என்னுடைய முடிவுரை முடித்து நன்றி. சிவாயம் நன்றி சிவா. அருமையான நாள். இந்த நாளில் ஆணிமக பெருமையை கேட்டப்போ இந்த ஆணிமக பெருமையை இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியை ஏற்றி போட்டிருந்த திரு மா முத்து செட்டியார், எம் ஆளுநர் செட்டியார் அவர்களை வணங்கி அவர் குடும்பத்திலே திருமணம் நிகழ வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்காங்க. இதில்